ஏற்கனவே ஆட்சிகளை ஆண்ட கட்சிகள் பல அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ், இவர்கள் எல்லாம் கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதத்தில் சேர்ந்து கொண்டு பிறகு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் ஒரு டெண்டர் போல எடுத்து அண்ணனுடைய மரணத்தை நிகழ்த்தி விட்டார்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள். 2026 தேர்தல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் தற்போதைய நிலவரம் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் தர சார் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நேரடியா கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடலாம். சார், பகுஜன் சமாஜ் கட்சி பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல அந்த கட்சியுடைய விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. இது எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் என்னவா இருக்கும்? அதாவது 1984 பகுஜன் சமாஜ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்பு தொழிலாளர்கள் இயக்கமாக இருந்தது. தொழிலாளர்கள் இயக்கமாக இருந்தது பாம்செப் என்று கன்சிராம்ஜி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு பின்பு 10 ஆண்டு காலத்திலே கட்சி ஆரம்பித்து அங்கு ஆட்சி பிடிக்கப்பட்டது. அதாவது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் சனாதன சக்திகள் மிகப்பெரிய அளவிலே தலை விரித்து ஆடுகின்ற ஒரு சூழ்நிலை என்று பல தலைவர்கள் இங்கே தென்னிந்தியாவை சேர்ந்த தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு சக்திகளுக்கு எதிராகவே தென்னிந்தியாவிலே சிறிய அளவிலே இருக்கின்ற சனாதன சக்திகளுக்கு எதிராக வென்றெடுக்க முடியாத ஒரு இடத்தில் அதிகமான சனாதன சக்திகள் இருக்கிற இடத்திலே 10 ஆண்டுகளிலே அங்கே ஒரு முதலமைச்சர் பொறுப்பை வர முடிந்திருக்கின்றது. ஆனால் தென்னிந்தியாவிலேயே மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த சனாதன சக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரணமாக அவர் எதுவும் பிரச்சனை செய்யாது போல தான் இருக்கும். ஆனால் அதாவது இந்த ஜாதியை நம்புகின்ற மற்றவர்கள் அவர்களை இந்த மக்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மக்களுடைய விழிப்புணர்வு விடக்கூடாது என்பதற்காக இந்த கட்சியுடைய வளர்ச்சியை இது ஒரு ஜாதி கட்சி என்று சித்தரிப்பது போல இந்த வளர்ச்சியை தடுக்க நினைக்கின்றார்கள். ஆனால் இனிமேல் அது ஒருபோதும் நடக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கட்சியுடைய தன்மையும் வெளிப்படையாக நாங்கள் அதை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். அதனால் வட இந்தியாவை விட தென்னிந்தியா மனதளவிலே வைத்துக்கொண்டு அந்த சனாதன சக்தியை செயல்படுத்தக்கூடியவர்கள் யார் செயல்படுத்துகின்றார்கள் என்றால், சனாதன சக்தியை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இதை செயல்படுத்தவில்லை. மற்ற இந்த சனாதன சக்தியை பயன்படுத்தி திராவிடம் மற்ற ஆளுகின்ற மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் சனாதன சக்தியாக அவர்களுடைய கொள்கையை பயன்படுத்தித்தான் அதிலே ஒரு அணி வைக்கின்றார்கள். ஆதி திராவிடர் அணி என்று வைக்கின்றார்கள், அதே போன்று SC ST அணி என்று வைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அணி என்று உருவாக்குவதே, நீங்கள் இது போன்ற ஒரு அணியை பிரிப்பதே சனாதன சக்தியுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்துவதாக தான் இருக்கு. அதனால் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த இடத்துல கடுமையான போராடி முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சார், பகுஜன் சமாஜ் கட்சியை தென் மாநிலங்கள்லையும் குறிப்பா தமிழ்நாட்டுல அதனுடைய செல்வாக்க விரிவுபடுத்துறதுக்காக நீங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், சீர்திருத்தங்கள்லாம் திட்டமிட்டு வச்சிருக்கீங்க? அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி இப்போ முன்ன ஒரு கட்சியுடைய நிலைப்பாடுகள், அரசியல் என்பது முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பொது வாழ்க்கையில் சேவை செய்து அதன் மூலமாக மக்களின் மனதில், அதாவது ஜனநாயகத்தில் எல்லோரும் மன்னர்கள் என்று சொல்லுவார்கள். வாக்களிக்கின்ற நபர்களுடைய அந்த அபிமானத்தை பெற்றவர்கள் அங்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக ஆட்சி செய்வது. ஆனால் தற்சமய தேர்தல்களிலே பார்க்கும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பணம் என்பது மிகப்பெரிய ஒரு வேலையை இங்கு செய்கின்றது. இந்த பணங்களை பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே ஆட்சிகளை ஆண்ட கட்சிகள் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் பண்ணி நிறைய பணங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிற ஜனங்களை அவங்கள ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களை ஒரு 33 பைசாவுக்கு ஒரு நாளைக்கு 5 ஆண்டுகளுக்கு அடிமைப்படுத்த மாதிரி ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்குகின்ற வேலைகளை மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்காமல் இந்த கூட்டணி என்று இங்கே ஒரு பேரம் பேசுகின்றார்கள். அதுக்கு நேரம் வரும்போது அந்த பேரம் படிகின்றதா படியவில்லையா
என்பதைப் போல தனித்தனியாக இவர்களுடைய பலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தனித்தனியான பலம் என்பது இப்போ 10 கட்சி கூட்டணி என்று ஒரு சைடிலும், ஒரு 9 கட்சி கூட்டணி என்று ஒரு சைடிலும் இருக்கும்போது, அந்த 9 கட்சியை சேர்ந்த நபர்கள் அனைவரும் அந்தந்த தொகுதியிலே நிற்காமல் ஒவ்வொரு கட்சிக்கு மட்டும் வாய்ப்பளிப்பார்கள். அதேபோல் இவர்கள் எல்லாரையும் எல்லா கட்சிகளுடைய சின்னங்களையும் பிரசுரித்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு பலம் இருக்கின்றது என்பதை தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் எல்லாம் கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதத்தில் சேர்ந்து கொண்டு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டேன் என்பார்கள். ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட பலமும் என்னவென்று பார்த்தால் நாங்கள் தனியாக நின்று வாங்கும் வாக்குகளை விட மிக குறைவாகத்தான் இருக்கும். சார், கடந்த காலங்களாவே பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி போன்ற கட்சிகளுக்குள்ள டோக்கனிசம் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது விளிம்பு நிலை சமூக மக்களுடைய ரைட்ஸையும் பிரதிநிதித்துவத்தையும் நீங்க எந்த அளவுக்கு உறுதி செய்றீங்க? அது எல்லா கட்சியிலையுமே இந்த கருத்து, நீங்க சொல்ற கருத்து நிலவும். அப்படி எந்த கட்சியில தமிழ்நாட்டில் இது போன்ற தமக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் அப்படி என்ற அந்த கேள்வி இல்லாத கட்சி ஏதாவது நீங்க கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சார், பகுஜன் சமாஜ் கட்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யமாக இந்த கட்சி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்கு, இரு குழுக்களாக இருக்கு, பிளவு இருக்கு அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்படுது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க ஒரு பக்கமாகவும் நீங்க ஒரு பக்கமாகவும் இந்த கட்சி செயல்படுறதா பேசப்படுது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கி அவங்க வெறும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குடும்பத்தையும் மட்டும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அறிக்கை வந்ததற்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு பேசப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதோடைய பதில் என்னவா இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய மரணத்திற்கு பிறகு கட்சியுடைய தலைமை யார் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தலைமையிலே என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். தேர்தல் அந்த தலைமை என்னை நியமனம் செய்த பிறகு இந்த கட்சியிலே யாரெல்லாம் முக்கியமாக, அதாவது சில நபர்கள் அண்ணனுக்கு நெருக்கமாக என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற நபர்களில் யாரெல்லாம் தன்னுடைய தொழிலையும் தான் செய்கின்ற, அதாவது அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அந்த காரியத்திற்கு நாம் அவர்களுக்கு துணை போகவில்லை அப்படி என்பதற்காக அந்த நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய, அதாவது ஆளும் கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் ஒரு டெண்டர் போல எடுத்து அண்ணனுடைய மரணத்தை நிகழ்த்தி விட்டார்கள். தற்பொழுது அந்நியாரை பொறுத்தவரைக்கும் அவரை கையில் எடுத்து விட்டால் பின்வாசல் வழியாக இந்த கட்சியை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அதன் அடிப்படையிலே, திட்டம் தீட்டியதின் அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 நபர்கள், இந்த 4-5 நபர்களை தவிர வேறு யாரும் இந்த கட்சி இயக்கத்தை விட்டு செல்லவில்லை. வேறு யாரும் பிரிந்து விடவில்லை. அண்ணனுடைய முக்கியமான கொள்கை என்ன என்றால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை தேசிய தலைமை, ஒரு பலமான ஒரு தேசிய தலைமையில் இருக்கின்ற ஒரு கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய முக்கியமான கொள்கை. அந்த 4-5 பேர்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நபர்களுடைய ஒரு பேரையும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு நபர் காங்கிரஸ் கட்சி டிவி ஆனந்தன் என்று சொல்லக்கூடிய ரயில்வேல இருக்கின்ற ஒரு யூனியன், அந்த யூனியனில் அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளராக இருக்கின்றார். இங்கே பகுஜன் சமாஜ் கட்சியில் அவரை எடுத்து மாநில செயலாளராக அந்நியார் ரெக்கமெண்ட் செய்கிறார்கள். அவர் உள்ளே வெளியே என்றது போல கட்சியை முழுமையாக அவர் கையில் எடுக்க நினைத்தார். அதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் பலர் பார்த்தீர்கள் என்றால் அந்த நீக்கி அவர்கள் தான் சென்றார்கள் என்றால் கட்சிக்கு விரோதமாக, கட்சி தலைமை என்ன சொன்னதோ அந்த கட்சியுடைய தலைமைக்கு விரோதமாக ஒரு 18 கூட்டங்கள் நடத்தினார்கள். அந்த 18 கூட்டத்திலும், அந்த 18 கூட்டத்திலே எங்கேயுமே என்னுடைய, அதாவது நான் இல்லை, அந்த இடத்திலே வேறு எந்த தலைவராக இருந்தாலும்
அவருடைய புகைப்படமோ அவர் பெயரோ போடவில்லை என்றால் அது மத்திய தலைமையை வந்து அது அவமதிப்பதாகத்தான் வந்து கட்சி எடுத்துக்கொண்டது. பலமுறை வந்து கட்சி அறிவுறுத்தியது. அதே போன்று இந்த இயக்கத்திலே வந்து ஒருவர், அதாவது செய்தி தொடர்பாளர் என்று நான் அவருக்கு எந்த பொறுப்பையும் போடவில்லை. அவருக்கு வந்து செய்தி தொடர்பாளர் என்ற பொறுப்பு என்பது அவரை நான் செய்தி தொடர்பாளராக போட்டுவிட்டேன் என்று அந்நியார் அவர்கள் சொன்னார். நான் அதை எதுவுமே வந்து நான் என்னுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அதன் பிறகு அந்த செய்தி தொடர்பாளர் என்பவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்று ஒன்றை வைத்து கட்சியிலே அப்சல் என்ற அண்ணனுடைய பழைய நண்பர், ஆனால் அண்ணன் காலத்திலேயே அவரை வந்து ஒரு காமெடியனாகத்தான் அவர் பார்ப்பார் என்று அவரே பேசினார் அந்த மேடையில். அந்த காமெடியனை வைத்து தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வந்திருக்கும் பொழுது இந்த கட்சிக்கு நீங்கள் தலைமை ஏற்க வாருங்கள் என்று என்னை வைத்துக்கொண்டு அந்த மேடையிலே பேசுகின்றார். ஸோ இது வந்து அந்த அந்த தேசிய அந்த செய்தி தொடர்பாளர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியது வெறும் வந்து வயிற்று பிழைப்பிற்காக எழுதிய புத்தகம் போல வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தை அண்ணனை வைத்து அது வியாபாரம் செய்வதற்காக செய்துவிட்டார். நான் அதை ஆடியோ புக்காக வெளியிடுகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் வந்து எனக்கு 2 புத்தகங்களை கொடுத்து ஆடியோ புக்காக வெளியிட சொன்னார். நான் ஆடியோ புக்கெல்லாம் தயார் செய்யப்பட்ட பிறகு எனக்கு விற்பனை பாதித்துவிடும், அதனால் அண்ணனுடைய புகழை நான் என்ன சொன்னேன், இது ஆடியோ புக்காக வெளியிட்டால் அமெரிக்காவில் இருக்கிறோம் அடுத்த நிமிஷத்திலே வந்து ஒரு ஃபோனிலே வந்து வச்சு கேட்டுக்கொள்வார். ஆனால் நீங்கள் இந்த ஆடியோ புக்காக நான் தயார் செய்த பிறகு இதை வெளியிட வேண்டாம் என்றால் என்னுடைய பணம் சம்பாதிக்கின்ற அந்த பிரச்சனை இதில் வந்து நான் புத்தகம் விற்காமல் போய்விடும் என்று, அதாவது பணத்தையே வந்து குறியாக வைத்திருக்கின்ற அந்த நபர். இத்தனைக்கும் அவருக்கு அண்ணன் அவர் வாழ்நாளிலே ஒரு கிட்னி ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் 4 லட்சம் ஏற்கனவே கட்டியிருந்தார். நான் என்னுடைய சார்பாக 1,50,000 நான் கொடுத்தேன் அண்ணனுடைய மரணத்துக்கு பிறகு. இப்படியெல்லாம் வந்து இந்த கட்சியுடைய நன்மைகளையும் இந்த கட்சியுடைய எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு இது வந்து ஒட்டுண்ணியாக இருந்து பிணம் தின்னி கழுகுகளாக இருக்கும் ஒரு 4-5 நபர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள் ஒழிய என்னுடைய மொத்த குடும்பமும் பகுஜன் சமாஜ் கட்சியில் தான் இருக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சியில் அண்ணன் என்னென்ன நினைத்தாரோ, யாரெல்லாம் வந்து அண்ணனுக்கு வந்து துரோகம் செய்தார்களோ, அண்ணனுடைய வந்து எங்கே யாரெல்லாம் தள்ளி வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெருக்கமாக வைத்து அந்த ஒரு 10 பேருக்குள்ளே தான் வந்து இந்த கட்சியை நடத்த வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்திலும் சென்னை மாவட்டத்திலும் இந்த கட்சியை வந்து நான் நிர்வாகத்திலே தலையிடக்கூடாது என்ற அளவுக்கு வந்து இதை எடுத்து சென்றதினால் மத்திய தலைமை இதை கவனித்தே வந்தன. தொடர்ந்து வந்து நான் எல்லா இடத்திலும் அவர்கள் படத்தை பதித்து வந்தேன். இருந்தாலும் இது ஏறக்குறைய 1 மாதம் ஆகிவிட்டது. அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு மத்திய தலைமைக்கு எந்த விதத்திலும் கட்டுப்படாமல் மாநிலத்திலே உள்ள ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இவர்கள் அதாவது வழக்கை முன்னெடுக்கவும் வந்து முன்வராததாலும் மேல் தலைமை நடவடிக்கை எடுத்தது.